எந்தெந்த சாரியை எப்படிலாம் வாஷ் பண்ணணும்? காட்டன் சாரி நம்ம வாஷ் பண்றது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு மிஷின்ல போட்டுறக்கூடாது. அப்படி போட்டோம்னா அதோட கலரு ஃபேப்ரிக் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். காட்டன் சாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்டலா ஒரு மைல்டு ஷாம்பு இல்லைன்னா மைல்டான டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா சாரி வந்து லைஃப் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு அதை காய வைக்கும் போது நம்ம வந்துட்டு நிழல்ல காய வச்சோம்னா சன்லைட்ல போடக்கூடாது, கலர் இதாகும், ஃபேட் ஆகும். நிழல்ல காய வச்சிட்டோம்னா நல்லாவே இருக்கும். பியூர் பட்டு சாரீஸ், பியூர் சில்க் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரை வாஷ் தான் பண்ணோம். அதை வீட்டில் வாஷ் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி வீட்டில் நம்ம வாஷ் பண்ணோம்னா அதில் வந்து டிடர்ஜென்ட்டோ இல்லை தண்ணியோ பட்டுதுனாக்கா நிச்சயமா அந்த ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகும், இயற்கையான யான் இல்லை. அதனால அப்புறம் வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது அந்த ஜரி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது லுக் நல்லாவே ரொம்ப நாள் அந்த பளிச்சுன்னு அந்த ஷைனிங் நல்லா இருக்கும். காட்டன் சில்க் சாரி, ஃபேன்சி சாரி. காட்டன் சில்க் சாரி, ஃபேன்சி சாரீஸ்லாம் நம்ம வீட்லயே கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜென்டல் வாஷ் தான் நம்ம பண்ணணும். ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வச்சிடக்கூடாது. மைல்டான டிடர்ஜென்ட், ஷாம்பு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதோட ஷைன், அந்த சாரியோட லுக், அந்த ஷைனிங் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் நமக்கு இருக்கும். ஹார்ட் சில்க் சாரி அண்ட் சாஃப்ட் சில்க் சாரி, இது ரெண்டுமே நம்ம பியூர் சில்க் எப்படி நம்ம வாஷ் பண்ணுவோமே அதே மாதிரியே ட்ரை வாஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி சாரி ரிலேட்டட் டிப்ஸ் வேணா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.